ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன செய்கிறீங்க? சாப்பிட்டாச்சா? டீ குடிச்சாச்சா? இன்றைக்கு எங்கிற டீ டைமுக்கு நான் என்ன செய்கிறான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு மத்தியானமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைச்சு முடியும் போது கொஞ்சம் உளுந்த ஊற வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கு உளுந்து வடையண்டு டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னு சொல்லுங்கள், இன்றைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ரசம் தான் வச்சுருந்தேன். ரசமும் பாவக்காய் குழம்பும் வச்சுருந்தேன். பெருசாக எதுவுமே செய்யலை. ஏன்னா கிறிஸ்மஸில் ஒரே வேலைகள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியும் தானே. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. அதோட உளுந்த ஊற வச்சுருந்தேன்னா கடை பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக உளுந்து வடை சுட்டாச்சு. அதோட பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக ஒரு சம்பலும் நல்ல கிரைண்டரில் அம்மியில் அரைச்ச மாதிரி ஒரு சம்பலும் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் நான் வச்சேன் ரசம் இருக்குதானே, அதை கொஞ்சம் எடுத்து ஒரு 3 வடையை அதுக்குள்ளே ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிளேன் கோபி போட்டேன்னா அதையும் போட்டுட்டு இந்த ரசத்தில் ஊறின வடையை சாப்பிட்டு மற்ற வடையை பிச்சு அப்படியே சம்பலை தொட்டு சாப்பிட சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. உளுந்து வடை தான். என்ன ஒரு சுவை சொல்கிறீங்க, அப்படி ஒரு சுவை. நல்லா மொரண்டு உளுந்து வடை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ரசத்தில் பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்குண்டு. அதை அப்படியே கரண்டியில் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கோப்பியை குடிக்க வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதுதான் பின்னேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.